எனக்கு ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல, கொஸ்டினே தெரியலையேன்ற மாதிரி ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் மட்டும் அப்படிதான் இருக்கும். எனக்கு கொஸ்டினே டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையேன்ற மாதிரி இருக்கும். ஓகே, இவன் வந்து எப்படின்னா பயங்கரமான டஃப் கண்டிஷன்ல கூட உயிர் வாழ்ற கேரக்டர். ஓகேவா, இப்ப ஈக்குவலையே தண்ணியில இல்லைன்னா வேற எந்த பாக்டீரியாவும் அங்க வாழ வாய்ப்பே இல்லை. இவனாலேயே சஸ்டெயின் பண்ண முடியல, எவனாலையும் சஸ்டெயின் பண்ண முடியலன்னு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. வெல்கம் டு Terzaghi இன்ஸ்டிடியூட். ஸோ கொஸ்டின் பேஸ்டா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல மேட்ச் தி ஃபாலோயிங் முடிஞ்சிச்சு. அடுத்து ரொம்பவே நமக்கு எக்ஸாம்ல தலைவலி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசன் அசர்ஷன் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா அதுல கண்டென்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஒன்னு, இன்னொன்னு கண்டென்ட்டே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 2 ஆப்ஷன்ல வந்து மாட்டிக்கிற மாதிரியான செனாரியோஸ் வந்துடும். ஸோ அதனாலேயே இந்த ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய நம்மளால எக்ஸாம்ஸ்ல பார்க்க முடியுது. ஸோ அப்படி எல்லா ரீசன் அசர்ஷன் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடானது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றேன் இந்த ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ரீசன் அசர்ஷன் ஆர் இந்த அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்பவே படிச்சு முடிச்சுட்டு அந்த சென்டென்ஸ் பக்கத்துல ஒய் பிகாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸை படிங்க. இது அது கூட ரிலேட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசன் அசர்ஷன் ரெண்டுமே கரெக்ட் பிளஸ் இது வந்து இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அந்த ஆன்சரை முடிக்கணும். இல்லைன்னா இது நமக்கு குழப்பிட்டே இருக்கும். அதாவது ரெண்டும் ட்ரூன்னு தெரிஞ்சிடும், அது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இல்லையான்றது தெரியாது. ஸோ அதுக்கு நீங்க எதனால ஒய் பிகாஸ், ஏன்னா அவங்க ரீசன் கொடுக்கறதே அதுக்கு தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இதுக்கு காரணம் இதுன்ற மாதிரி உங்களுக்கு வருதான்னு ஒரு 2 தடவை படிச்சு பாருங்க. அதுலயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம போய் ஸ்டக் ஆகிற இடமே அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த டிப்போட நான் இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறேன். அண்ட் நீங்களுமே ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூட்டி ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ் ஆஸ் த பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் மெஷர்மெண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன். டியூட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, டியூட்டி ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ் ஆஸ் த பாயிண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இது ஃபர்ஸ்ட் ட்ரூவா இல்லையான்றத பார்க்கணும். எஸ், ஸோ ட்ரூ. இது ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷனை விட்டு தாண்டி நீங்க போறப்ப உங்களுக்கு போக போக டியூட்டி குறைஞ்சிட்டே போகும். ஃபீல்டுல தான் அதிகமா இருக்கும் டியூட்டி, அதை தாண்டி நீங்க மெயின் கேனால் போறப்ப டியூட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும். இதுக்கான ரீசன் என்னன்னா லாசஸ். பட் இங்க என்னன்னா அந்த லாசஸ் பத்திலாம் அவங்க பேசல. ஒருவேளை இந்த லாசஸ் பத்தி ஏதாவது கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா எடுத்துக்கலாம். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டெட் டியூட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா இதனாலதான் அது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஸோ லாசஸ் தான் அங்க மேஜர் ரீசன். அப்படி பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சரா இருக்கும். இதுலயும் கவனமா இருங்க. இந்த ஆர்டர்லயே இப்பெல்லாம் ஏபிசிடி கொடுக்கறது இல்ல, கிளாஸ்லயும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது இந்த பி வந்து ஏ இடத்துலயும் சி வந்து டி இந்த மாதிரி மாறி மாறியும் கொடுக்குறாங்க. நம்ம ரீசன் அசர்ஷனாலே இந்த செட்டா ஞாபகம் வச்சிருப்போம். ஏபிசிடிக்கு டக்குன்னு பின்னு டிக் பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லாம அதையும் ஒன்ஸ் படிக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் இஸ் நாட் வேலிட் ஃபார் லாங் காலம்ஸ். இது அசர்ஷன். Why? Because superposition principle is valid for linearly elastic elements with negligible deformations. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா எனக்கு லோடு இருக்கு, அந்த லோடுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. இந்த ஒரு 2-3 லோடுனால நடக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் நான் கியூமுலேட்டிவா சேர்த்து ஒன்னோட ஒன்று சேர்த்து மொத்தமா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க முடிஞ்சதுன்னா எனக்கு அது சூப்பர் பொசிஷன். அது இஸ் நாட் வேலிட் ஃபார் லாங் காலம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ட்ரூ. எதனால அப்படின்னா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் இஸ் வேலிட் ஃபார் லீனியர்லி எலாஸ்டிக் எலிமெண்ட்ஸ் வித் நெக்லிஜிபிள் டிஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசனுமே. விச் மீன்ஸ் எனக்கு லாங் காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது கிரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பக்கிள் ஆயிடும். ஓகேவா, லாங் காலம் பக்கிள் ஆயிடும். எனக்கு லேட்டரலா டிஃபர்மேஷன் நடந்துருது. அப்படி நடந்துருச்சுனாலே என்னால இந்த சூப்பர் பொசிஷனை உள்ள கொண்டு வர முடியாது அந்த பிரின்சிபலை. அதனால என்னால லாங் காலம்க்கு அப்ளை பண்ண முடியல. ஸோ அந்த அசர்ஷனுக்கான சப்போர்ட்டிங் பாயிண்டா இது இருக்கு. Superposition principle not valid for wrong column. Why? Because it is valid for linearly elastic elements with negligible deformation. So அப்ப இது ரெண்டுமே ஒத்து போகுது. அதனால A and R are true and it is the correct explanation of A. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 கொஸ்டின் பார்க்குறப்போ இதுக்கான அப்ரோச் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். ப்ரொவைடட் இதுல நான் சொன்ன மாதிரி டியூட்டினா என்னன்னு தெரியணும், டியூட்டி எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றது தெரியணும், அது எதெல்லாம் பொறுத்து இருக்குன்றது தெரியணும். இதோட ஃபுல் டீடைல்டான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இதனால தான் ரீசன் அசெஷன் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க போக போக. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு டீப்பா பார்க்க முடியுது பாருங்க. இல்லைன்னா வெறுமே டியூட்டினா என்னன்னு கேட்டிருந்தாலோ இல்ல வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருந்தாலோ அதை நம்ம ஈஸியா அடிச்சிரும். பட் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கா அப்படிங்கறது தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே கிளாஸஸ்ல நம்ம ஒரு டாபிக்கும் எடுக்கிறப்போ அந்த மாதிரி பேக் எண்ட்ல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்றதோட சேர்த்து தான் நம்ம கிளாஸஸ் நடத்துவோம். அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் அடுத்த செட் ஆஃப் ஏஐ ரெடி பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அது பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. பிகாஸ் அடுத்த எக்ஸாம் எப்போ வரப்போகுதுங்கிற ஆனுவல் பிளானரும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ எஃபெக்டிவா இந்த டைம் பீரியட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்சா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்கன்னா அதுக்கானதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா அவங்கவுங்களுக்கான கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ப்ளீஸ் டூ ரீச்சஸ். டீம் வந்து உங்களுக்கான டீடைல்டு ஒரு கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, வில் கண்டினியூ. தேர்ட் கொஸ்டின். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் அ well decreases with increase in pumping rate and prolonged pumping time. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது ட்ரூவா இல்லையான்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்படின்னா வெல்லுல ஸ்பெசிஃபிக் ஈல்டுன்னு ஒரு கண்டென்ட் படிச்சிருப்போம். அதாவது எவ்வளோ ரேட்ல நம்ம அதுல இருந்து வாட்டரை எடுக்கிறோம் அப்படின்றதும் அதுக்கு அப்படி எடுக்க ட்ரா டவுன் ரீஃபண்ட் ஆகிறது ஆர் அந்த ட்ரா டவுன் கர்வ் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெல்லுக்கு இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பம்பிங் ரேட் விச் இஸ் ட்ரூ. எவ்வளோ வேகமாக பம்ப் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக திருப்பி அது ஃபில் ஆகுமான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் நிறைய அதிக டிஸ்சார்ஜ் எடுத்தீங்கன்னா அங்கே ட்ரா டவுன் உள்ள வந்து ஃபில் ஆகிறது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி அது கரெக்ட். இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க அதில், ப்ரொலாங்டு பம்பிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும், அதாவது டியூரேஷன் ஆஃப் பம்பிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி வந்து குறைய தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்திலையுமே ட்ரூ தான். அதனால எனக்கு அசர்ஷன் வந்து ட்ரூ, அதுல எந்த சேஞ்சும் இல்லை. பிளஸ் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில், அதுவும் ட்ரூ தான். ஆனா இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனான்னு பார்த்தா இல்லை. ஸோ எனக்கு செகண்ட் இதுவும் ட்ரூ. எப்படி நம்ம டியூட்டிக்கு பார்த்தோம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரூ தான். ஆனா அங்க அது ரீசன் இல்லைன்ற மாதிரி இங்கேயும் ஸ்பெசிபிக் ஈல்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் அது இல்லை. சாயிலோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த பம்பிங் ரேட் இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டும் டிட்டாச்சா தான் இருக்கு. அதனால எனக்கு போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் தி நாட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இப்படிதான் இது ஒன்னொன்னுத்தையும் நம்மளால கிராக் டவுன் பண்ண முடியும். அடுத்தது பாருங்களேன், ஃபோர்த் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங். வுட் இஸ் பேசிக்கலி an ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். ஐசோட்ரோபிக் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனைசோட்ரோபிக் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன ஆர்த்தோட்ரோபிக்? இல்ல வுட் எப்படி பிஹேவ் பண்ணும் அதை யோசிங்க. வுட் எப்படி பிஹேவ் பண்ணும்? அலாங் தி ஃபைபர்ஸ் எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், அக்ராஸ் தி ஃபைபர் எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். இது நமக்கு தெரியும். இதை தான் ஆர்த்தோட்ரோபிக்னு சொல்றாங்க. 90 டிகிரியில ஒரு ஆங்கிள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, 90 டிகிரியில போறப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதை எக்ஸிபிட் பண்ணுது. இதுதான் ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். இது நமக்கு மெட்டீரியலே இப்பதான் புதுசு தெரியுது. பட் ஆனா வுட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை வச்சு இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி பேக் எண்ட்ல யோசிக்கிறதுன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். இட் ஹாஸ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், சே இன்ஃபைனைட் டைரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வுட் வந்து ஆர்த்தோட்ரோபிக், இது கரெக்ட். ஏன்னா 90 டிகிரிஸ்ல சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரு டைரக்ஷன்லயும் வேற இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஆனைசோட்ரோபிக். ஆல் டைரக்ஷன்ல சேம் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா ஐசோட்ரோபிக். பட் இந்த இடத்துல ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஒன்னு இருந்துச்சுன்னா, நாட் 90 டிகிரி 0 மட்டும் இல்லாம 45ல 1 46ல 1ன்னு எல்லா டைரக்ஷன்லயும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது ஆனைசோட்ரோபிக். ஸோ ஆனைசோட்ரோபிக்கோட டெஃபினிஷன் இங்க கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ராங். ஸோ ரீசன் வந்து ராங், அசர்ஷன் வந்து ட்ரூ. இதுதான் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன். தி ஐடியல் ஷேப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் should be such that the rate of change of centrifugal acceleration is consistent. ஐடியல் ஷேப் டிரான்சிஷன் கர்வ்னா என்னன்னு நமக்கு தெரியும். மெயின் கர்வையும் ஸ்ட்ரெயிட் லைனையும் கனெக்ட் பண்ற ஒரு கர்வ் தான் டிரான்சிஷன் கர்வ். அதோட ரேடியஸ் வந்து 0ல இருந்து இன்ஃபைனைட்டுக்கு, இன்ஃபைனைட்ல இருந்து சம் ரேடியஸ் ஆஃப் மெயின் கர்வுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ டிரான்சிஷன் கர்வ் வந்து அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்படிதான் ஒரு ஐடியல் டிரான்சிஷன் கர்வ் இருக்கணும். பிளஸ் அடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க, இன் ஐடியல் டிரான்சிஷன் கர்வ் த லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அதுவும் கரெக்ட். ஃபார்முலா யோசிச்சு பாருங்க. LS is equal to 2. எம்பிரிக்கல் சொல்றேன், 2.7 into v² by r னு போடுவோம், இல்ல வெறும் v² by r. அதுல பாத்தீங்கன்னாலும் ஓகே, இல்ல மேல
கம்ஃபர்ட் கண்டிஷன் வச்சு பார்த்தாலும் ஓகே, எல்லாத்துலயுமே பை ஆர் தான் வந்திருக்கும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ்ன்றதும் கரெக்ட். ஆனா why because போட்டு பாருங்க, the ideal shape of transition curve should be such that the rate of change of centrifugal acceleration is consistent. கரெக்ட். why because again the ideal transition curve the length அப்படி எல்லாம் கிடையாது. ஸோ இது ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட், ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதோட இதை நிறுத்திக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து போத் ஓகே ஏ அண்ட் ஆர். அது சரியா, ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். சி இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, சார் இப்படி இருக்கலாம்ல அப்படி இருக்கலாம்ல அந்த மாதிரி தான் தோணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸை 1 or 2 டைம்ஸ் படித்து நான் சொல்கிற மாதிரி அதை ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுல தான் இந்த ரீசன் அசர்ஷன் கொஸ்டினே இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க இது வரைக்கும்னா, இது ரெண்டும் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரியான விஷயம் தான் நிறைய வந்திருக்கு. பட் நிறைய இடத்துல எக்ஸென்ட்ரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்று ட்ரூ ஃபால்ஸ் அப்படியும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி வர்றது தான் ரொம்ப குரூசியலா இருக்கும். ரெண்டும் கரெக்டா ஆனால் நாட் எக்ஸ்பிளனேட்டரிங்கிறதா நமக்கு புரிய வராது. அதுக்கு நான் சொன்ன அந்த ஒய் பிகாஸ் போட்டு பாருங்க. ஓகே நெக்ஸ்ட், டியூட்டி இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இரிகேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அ யூனிட்டி வால்யூம் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இரிகேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் விச் இஸ் ட்ரூ. ஒரு ஹெக்டேர் பர் கியூமெக், ஒரு கியூமெக் ஆஃப் வாட்டர் எவ்வளவு ஹெக்டேர் இரிகேட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அது கரெக்ட். டியூட்டி அட் தி ஹெட் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட்டரி வில் பி லெஸ் தேன் தட் ஆஃப் ஹெட் ஆஃப் தி வாட்டர் கோர்ஸ் அண்ட் மோர் தேன் தட் ஆஃப் ஹெட் ஆஃப் கெனால். டேம் இருக்கு, டேம்ல இருந்து கெனால் ஆஃப் டேக் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இது மெயின் கெனால். மெயின் கெனால்ல இருந்து அடுத்தடுத்து எனக்கு வந்துட்டே இருக்கு பிரான்ச் கெனால். அப்புறம் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரி, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரி, இது பிரான்ச்னு வச்சுப்போம். டிஸ்ட்ரிபியூட்டரிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா ஃபீல்டு சேனல் வரும். இப்போ என்ன எதை பத்தி பேசுறாங்க, எதோட டியூட்டி பத்தி பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இதை தப்பு பண்ணிடுவோம். டியூட்டி அட் தி ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரினா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரியை பேசுறாங்க. இந்த இடத்துல இருக்க டியூட்டி will be less than that of head of the water course. வாட்டர் கோர்ஸோட இங்க டியூட்டி கம்மியா தானே இருக்கும். இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஃபீல்டுல ஆர் வாட்டர் கோர்ஸ்ல தான். இதை விட இங்க டிஸ்ட்ரிபியூட்டரியில என்னோட டியூட்டி வந்து கம்மியா தான் இருக்கும், which is true again, but it is more than the head of the canal. head of the canal இங்க இருந்து பாக்குறப்ப இந்த இடத்துல டியூட்டி அதிகம் தானே, போக போக தானே எனக்கு டியூட்டி குறையுது. மெயின் கெனால்ல தான் இருக்கிறதுலே டியூட்டி கம்மி. அடுத்து வர 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 டியூட்டி ஏறிட்டே போகுது. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா டியூட்டி அட் தி ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரி பத்தி பேசுறாங்க. இங்க இருக்க டியூட்டி பத்தி பேசுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபீல்டு சேனல் வில் பி மோர், அது ஐ மீன் ஆர் வில் பி லெஸ் தேன் தட் ஆஃப் ஃபீல்டு சேனல். இது இந்த இடத்துல இருக்க டியூட்டி ஃபீல்டு சேனலோட கம்மி தான், கரெக்ட். பட் இட் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் மெயின் கெனால், அதுவும் கரெக்ட். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆனா இதுக்கான எக்ஸ்பிளனேட்டரி அகைன் இல்ல. ஒய் பிகாஸ் போட்டா இது வரல. ஓகே, ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிரும்னா அகைன் ஆப்ஷன் பி தான். மோர் ஆர் லெஸ் நிறைய ஆப்ஷன் பி வர மாதிரி தான் கொஸ்டின்ஸே இருந்துச்சு நான் எடுத்துட்டு வந்ததுல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைனர் தி சிமெண்ட் மோர் இஸ் தி ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் இது ட்ரூவா இல்லையா? ட்ரூ. நீங்க ஹை ஸ்ட்ரென்த் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும்னாலே என்ன பண்ணுவீங்க, ஃபைனா அரைக்கணும் அப்படின்றதான் படிக்கவே செய்வோம். எஸ். ஸோ அப்ப எனக்கு ஃபைனர் தி சிமெண்ட் மோர் தி ஸ்ட்ரென்த்ன்றது கரெக்ட். தென் surface area of hydration is less for finer cement. அப்படியா? surface area for hydration is less for finer cement. very good, very good. surface area என்ன ஆகும்னு யோசிச்சீங்கனாலே போதும். கோர்ஸா வர்றப்ப அதேதான் சாயில்ல படிச்ச மாதிரி தான். இப்ப எனக்கு சிமெண்ட் கோர்ஸா இருந்ததுன்னா அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. அதை சின்ன சின்னதா உடைக்கிறப்ப நியூ சர்ஃபேசஸ் எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப எனக்கு ஃபைனர் சிமெண்ட்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். இங்க அதுவே தப்பு. அதனால ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நம்ம அதனால இது பார்க்க தேவையில்லை. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே டன். நெக்ஸ்ட் பாருங்க 8.1. The compass cannot measure angle directly. காம்பஸோட வேலையே அதுதான், சரியா? அதனால இது வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட். With compass magnetic meridian is determined, which is true. ட்ரூ மெரிடியன் எப்படி கண்டுபிடிப்போம்? ட்ரூ மெரிடியன் நேத்தி பார்த்தோமே, ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துக்கு அது எப்பவுமே சேமா தான் இருக்கும், எர்த்துக்கு அது சேமா தான் இருக்கும் இடத்துல எங்க எடுத்தாலும். பட் மேக்னெட்டிக் மெரிடியன் இடத்தை பொறுத்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். எங்க இருக்கு? சி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 9th one. Presence of E. coli bacteria in water indicates that the water is polluted with fecal discharge, which is true. ஏன்னா நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கிறதே ஈ கோலை பாக்டீரியா தான். அப்ப அது தண்ணியில இருக்குன்னா ஃபீக்கல் மேட்டர் அதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இது ட்ரூ. ஈ கோலை பாக்டீரியா இஸ் பாத்தோஜெனிக். இது ஹார்ம்லெஸ், பாத்தோஜெனிக் கிடையாது. அகைன் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது தான், சரியா? அதனால இது பாத்தோஜெனிக் கிடையாது. ஆனா இதை ஏன் டெஸ்ட் பண்றாங்க? இது பாத்தோஜெனிக் கிடையாது இல்ல, அப்படியா? இல்ல அதுதான். பட் அதை ரிவர்ஸ்ல சொல்லணும்.
இது இல்லைன்னா எதாலையும் இருக்க முடியாது. இவன் வந்து எப்படின்னா பயங்கரமான டஃப் கண்டிஷன்ல கூட உயிர் வாழ்ற கேரக்டர். ஓகேவா? இப்ப ஈகோலையே தண்ணியில இல்லைன்னா வேற எந்த பாக்டீரியாவும் அங்க வாழ வாய்ப்பே இல்லை. இவனாலேயே சஸ்டெயின் பண்ண முடியல, எவனாலையும் சஸ்டெயின் பண்ண முடியலன்னு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதனால அதேதான். அதனால ஈகோலையே தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? இது நான் பேத்தோஜெனிக். ஆனா ஏன் டெஸ்ட் பண்றோன்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன். இதை கூட உங்களுக்கு எங்கேயாவது ரீசன் அசெஷன்ல கேட்கலாம். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So, இப்போ first statement right, second statement wrong. See, then specific surface of aggregate decreases with increase in size of aggregates, which is true. Specific surface area of aggregate decreases with increase in size of aggregate. Size ஏற நான் இப்போ முன்னாடி கேஸ்க்கு பார்த்த மாதிரி தான், சிமெண்ட்டுக்கு பார்த்த மாதிரி, பட் ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க, which is true. Workability of a mix is influenced more by the fraction than the coarse particle. இங்க workability of mix is influenced by னா கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பத்திலாம் பேசல. It is influenced by more by the fractions னா fine particles னு அர்த்தம், than the coarse particle. ஒருவேளை இங்க workability of the mix is increased by fractions than by coarse னு கொடுத்திருந்தா தப்பு. ஏன்னா பெரிய பெரிய பார்ட்டிகளா போக போக தான் ஒர்க்கபிலிட்டி ஏறும் நம்ம பார்த்தோம். இங்க வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். அதனால இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். எக்ஸ்பிளனேஷன் செக் பண்ணுங்க. ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் அக்ரிகேட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். வை? பிகாஸ் the workability of a mix is influenced more by the fraction than the coarse particle. workability பண்றது ஓகே. ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகுன்றதுக்கு இது தனி. இந்த இடத்துல ஒர்க்கபிலிட்டியே வரல. ஒர்க்கபிலிட்டி ஒருவேளை இங்க ஒர்க்கபிலிட்டி பத்தி பேசி இருந்து அப்புறம் இதுக்கு இங்கேயும் ஒர்க்கபிலிட்டிக்கான ஜஸ்டிபிகேஷன் இருந்தா ஓகே. பட் இங்க மேல எனக்கு வெறும் ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், கீழே இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால இது ரெண்டும் எனக்கு இன்டர் ரிலேட் ஆகல. போத் ஆர் ரைட் பட் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா? 11th one. ரெட் சாயில் இஸ் ரிச் இன் அயன் ஆக்சைட்ஸ். அதோட கலரே அதுக்கு அதனால தான். ஸோ எங்க ரெட் வந்தாலும் நம்ம அயன் ஆக்சைடுன்னு பார்த்துருவோம். எங்கெங்கெல்லாம் அயன் ஆக்சைடு பார்த்துருக்கோம்? பிரிக்ல இருக்கும், சிமெண்ட்ல இருக்கும், லாட்ரட்டிக் பிரிக்ல இருக்கும். வெரி குட். லாட்ரட்டிக் பிரிக்கு எதுக்கு அது ஃபெமிலியர்? பிரிக்காவே கட் பண்ணி எடுக்கலாம். இருக்கிறதுலயே லீஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 2 to 3 Newton per mm². வெரி குட், வெரி குட். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை லீச்சிங். லீச்சிங்னா என்ன? சால்ட் மேல இருந்துச்சுன்னா அதை நம்ம கீழே கொண்டு போறதுக்கு தண்ணியை ஊத்தி ஊத்தி அந்த சால்ட்டை கீழே கொண்டு போறது. அதனால எப்படி ரெட் சாயில் ஃபார்ம் ஆகும்? கண்டிப்பா இல்லை. ஏன்னா இது லீச்சிங் அப்படிங்கிறது மேன்மேடான ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. செகண்ட் ஒன் ஆக்சுவலா ஃபால்ஸே கூட. அதனால எனக்கு A is true but R is false அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. ரோட் கேம்பர் ஹெல்ப்ஸ் இன் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ட்ரூ. அதுதான் அதோட வேலையே. இன் கர்வ்டு ரோட் அலைன்மெண்ட் சூப்பர் எலிவேஷன் சர்வ்ஸ் தி பர்பஸ் ஆஃப் கேம்பர். அதுவும் ட்ரூ தான். நீங்க ரோடு கர்வ் பண்ணி போறப்ப நீங்க அங்க சூப்பர் எலிவேஷன் போட்டுறீங்க. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். இன் நோ கேஸ் சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைடட் ஷுட் பி less than the camber at that place னே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உண்டு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ட்ரைனேஜ் அங்க நடந்தே ஆகணும். நீங்க உங்களுக்கு சூப்பர் எலிவேஷன் ஸ்பீடு கண்டிஷன் ஓகேன்றதுக்காக நீங்க வந்து நல்லா டேப்பர் பண்ணி ஓரத்தெல்லாம் ரொம்ப எட்ஜ் பண்ண வேணாம், நல்லா ஃபிளாட்டா கொடுத்தீங்கன்னா ட்ரைனேஜ் இருக்காது. ட்ரைனேஜ் ப்ராப்பரா நடக்கலன்னா சாயில்ஸ் அப்கிரேட் கெட்டு போகும். அதனால இன் நோ கேஸ் சூப்பர் எலிவேஷன் ஷுட் பி less than that of camber provided at the curve னே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல சூப்பர் எலிவேஷன் அப்பனா என்ன பண்ணும்? அது சர்வ்ஸ் தி பர்பஸ் ஆஃப் கேம்பர்னு அர்த்தம் தான். ஓகே, அது கேம்பர் வேலையும் அது பார்க்குது தான். ட்ரூ. பட் ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரோட் கேம்பர் ஹெல்ப்ஸ் இன் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். வை? பிகாஸ் இன் கர்வ்ட் ரோட் அலைன்மெண்ட் சூப்பர் எலிவேஷன் சர்வ்ஸ் தி பர்பஸ் இல்ல. ஓகே, அது தனி, இது தனி. ஸோ அதனால எனக்கு R is not the correct explanation. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Except in case of overhanging cliff, two contour lines cannot merge or intersect at a point in a map. Overhanging cliff தவிர வேற எந்த இடத்துலயும் என்னால இந்த contour line மீட் பண்றதை பார்க்க முடியாது. Which is true. Okay. Cannot merge or intersect னே சொல்லிட்டாங்க. அதனால true. இன்னொரு இடத்துல எங்கேயோ இது ஒன்னோட ஒன்று மீட் பண்ணும். எங்க? ரிட்ஜ் வேலி கிடையாது. ஓவர்ஹேங்கிங் கிளிஃப். இன்னொன்று வந்து கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா கேவ்ஸ்ல கூட ஒன்னோட ஒன்று மீட் ஆகும். கேவ் உள்ள ஒரு லேயர், மேல ஒரு கான்டூர்னு வரலாம். அதனால கேவ்ல கூட இதை சொல்லுவாங்க. ஓகே, பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மர்ஜ் ஆகும். அப்படி ஓவர்ஹேங்கிங் கிளிஃப்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மர்ஜ் ஆகும். ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன், இது இன்டர்செக்ஷன் நடக்காதுன்றத சொல்லிட்டு why? because intersection of two points means one point on the surface of the earth will have two different elevation, which is not possible. overhanging cliff கேஸ்ல வரலாம். ஓகே, மற்ற இடத்துல மீட்டே ஆகக்கூடாது அப்படின்றத அங்க கொடுத்துருக்காங்க. it will meet only in case of overhanging.
பட் அது மற்ற இடத்துல வராதுன்றத சொல்லிட்டு ஒய் பிகாஸ் அப்படி மீட் ஆச்சுன்னா ஒரே சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் ஒரு ஒரே பாயிண்ட்டுக்கு 2 எலிவேஷன் இருக்க மாதிரி அது வேற எங்கேயும் வராது அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு இந்த ஆப்ஷன் வரும். சரியா?